வணக்கம் ரோகலை. இன்னும் 2025 ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளில் ஒரு ஆலயத்துக்கு செல்லுங்கள், சென்று இறைவனை வழிபாடு செய்யுங்கள். நேற்று நத்தார் தின வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவித்திருந்தோம். நத்தார் நிறைவேற்றிருக்கிறது. இன்றைய பொழுதும் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள். கெடுவல்யான் என்பதறிகதன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின். அழகாக சொல்லியிருக்கிறார் வள்ளுவ பெருமான். நடுநிலைமையை பற்றி தானே பார்த்து கொண்டுக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நடுநிலைமை தவறி செயல்படலாம் என்ற ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால், நடுநிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். அவன் தான் கெட்டொழிய போகிறேன் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் என்று வள்ளுவ பெருமான் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தை. ஆகையினால் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும். இந்த நடுநிலைமை என்பது எவ்வளவு சிறப்பு என்பதை அதில் வள்ளுவ பெருமான் மிகவும் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். இன்றைய இந்த பேரிடர் நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். பேரிடரிலிருந்து அபிவிருத்திகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிக வேகமாக நடைபெற்றிருக்கின்றன. புகையிர பாதைகளோ அல்லது பாலங்களோ வேகமாக இரவு பகலாக வேலைகள் நடைபெற்று பாலங்கள் திறக்கப்படுகிறது, பாதைகள் திறக்கப்படுகிறது. அது அப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்திலே மிக வேகமாக நடைபெற்றிருக்கிறது. நிறைய வீடுகள் எல்லாம் முற்றாக சேதமடைந்திருக்கிறது. நாங்கள் நேற்று பார்த்தோம், மதுரை மாவட்டத்தில் 68% மேற்பட்ட இடங்கள் குடியிருக்க முடியாத ஒரு இடங்களாகவும் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட மீன்பிடியை மறுசீரமைப்பதற்காக 7649 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த டிட்வா அனர்த்தத்தினால் அதிகபட்சமாக நன்னீர் மீன்பிடி வளர்ப்பும் மற்றும் ஏற்றுமதி துறைக்கு 5850 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஆகையினால் இதுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். அதன் மூலமாக இவற்றை நாங்கள் ஓரளவாவது நிவர்த்தி செய்ய முடியும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். அதைவிட இன்னொரு செய்தியாக என்னென்னு சொன்னால், இந்த தமிழர்களுடைய பிரச்சனையில் அந்த தையட்டி பிரச்சனை ஒன்று, விகார பிரச்சனை ஒன்று இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் அது சட்டவிரோதமான இடத்தில் இருக்கிறதாகவும் அதை ஒரு அறிவிப்பாக போட வேண்டும் என்று சொல்லியும் அங்கே ஒரு அமைதியான போராட்டம் நடைபெற்றதாகவும் அந்த அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்ததாகவும் பத்திரிகைகளில் பல செய்திகள் வெளிவந்தன. அதில் எங்களுடைய வேலன் சுவாமி அவர்கள் சிவகுரு மடத்தினுடைய அதிபதி அவர்களும் கைது செய்யப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட பின் அவர் சுயினம் அடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டோம். அதன் பிறகு தவிசாளரும் சுயினப்பட்டு யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைகளெல்லாம் நாங்கள் அறிந்தோம். இந்த தையட்டி பிரச்சனையில் பல கண்டனங்களும் வெளிவந்து கொண்டிருந்தன. போலீசார் இவ்வாறாக செய்துவிட்டார்கள், அராஜகம் செய்துவிட்டார்கள், போலீஸ் அராஜகம் நடைபெற்றிருக்கிறது என்று இதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது உண்மையில் அந்த பிரச்சனை பற்றி எங்களுடைய தமிழர்கள் அந்த பிரச்சனை பற்றி ஒரு செய்திகள் ஒன்று வலம்புரி பத்திரிகையிலே நேற்றுபடி வந்திருந்தது. அந்த செய்தியையும் எங்களுடைய உறவுகள் சொந்தங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணி இருந்தேன். அதைத்தான் நான் இந்த செய்திகளில் அதை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், தமிழர்களின் காணியிலே அந்த தையட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக நைனாதீவில் உள்ள அந்த விகாரையில் இருக்கின்ற அந்த விகாராதிபதி நவதலகல பத்மதேரர் அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அவர் காணொளி ஒன்றை வெளியிட்டே அதனை கூறியிருப்பதாக செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கிறது. இந்த தையட்டி விகாரை எங்களுக்கு தெரியும், அமைக்கப்பட்ட காணி, அந்த தையட்டி விகாரை அமைக்கப்பட்ட காணி காங்கிரஸ் துறை தையட்டியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சொந்தமானதுதான் அந்த காணி என்றும் அவர் தேரர் சொல்லியிருக்கிறார். அதாவது யுத்த காலத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான அந்த யுத்த காலத்தின் போது சிவில் மக்களின் காணிகளை
எடுத்து அதன் பின்னர் அங்கு சட்டவிரோதமாக திஸ்ஸ விகாரை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை இங்கு யுத்த காலத்திலிருந்தே மிக நீண்ட காலமாக வாழும் நாகவிகாரையின் விகாராதிபதியான எனக்கு மட்டுமே தெரியும் என்றும் அவர் மிகவும் உருக்கமாக ஒரு காணொளியை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நிலையில் வடக்கு பிராந்தியத்திற்கான பிரதான சங்கநாயக்க தீரருக்கான பதவியை வடக்கு மாகாணத்துக்கு பிரதான சங்கநாயக்க தீரருக்கான பதவியை போலியாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர். பௌத்த தர்மத்துக்கு மாறாக அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் எங்களுடைய தேரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மேலும் சொல்லும்போது, நான் 53 வருடங்களாக இங்குள்ள தமிழ் மக்களுடன் நயனாதீவிலேயே தங்கி இருக்கிறேன். உண்மையில் அவர் ஒரு அற்புதமானவர். நான் மறைந்திருக்கிறேன், அவரை கண்டு பேசியிருக்கிறேன். எங்களைப் போல தமிழ் பேசுவார். தமிழில் எதுவித சிங்களம் கலந்ததோ அல்லது கொச்சை தமிழோ அப்படி இல்லாமல் நாங்கள் எப்படி தமிழ் பேசுகிறோமோ அப்படி சிறப்பாக ஒரு பேசக்கூடிய ஒரு தேரர். மிகவும் அன்பாக பழகக்கூடியவர். மிகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் தமிழ் சகோதரர்களுடன் நாங்கள் ஒன்றாக வாழ்கிறோம். எனினும் தற்போது தையிட்டி பகுதிக்கு தேரர் ஒருவர் வருகை தந்து தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி விகாரைக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணித்து வருகின்றார். அப்போ இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதே எனது நிலைப்பாடு எனவும் அவர் அந்த காணொளியில் தெரிவித்திருக்கிறார். எனவே இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்கும் எவ்வித சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொள்ளாது சிந்தித்து செயல்பட வேண்டும். இதனால் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது. இலங்கை மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அனைத்து மக்களுக்கும் எவ்வித சிக்கல்களும் ஏற்படக்கூடாது என்று சிந்தித்து செயல்பட சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையீடு செய்து அரசாங்கத்துக்கு சொல்கிறார், அரசாங்கத்தை இந்த விடயத்தில் தலையீடு செய்ய வேண்டும். தலையீடு செய்து நடவடிக்கை எடுப்பது சிறந்தது எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். எனது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து என்று தேரர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற வகையில் கருத்துக்களை பகிர வேண்டாம் என்றும் ஏனைய தேரர்களை கேட்டுக்கொள்கிறார். இலங்கையிலே வாழ்கின்ற மற்ற தேரர்களுக்கும் ஒரு அறிவிப்பு அவர் விட்டிருக்கிறார் அந்த காணொளியூடாக. என்னென்னு சொன்னால், தேவையற்ற வகையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள், பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எனவும் அவர் மிகவும் வினயமாக கேட்டிருந்தார். அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுக்கான உண்மையான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாவிடின் இந்த விடயம் பெரும் பூதாகரமாகும். அதன்போது தமிழ் மக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அதன்போது ஆகையினால் அவர் தமிழ் மக்களுடன் இணைந்து வாழ்பவர், தமிழ் மக்களின் உள்ளங்களை அறிந்தவர், அவர்களின் அன்பை அறிந்தவர். ஆகையினால் இதுக்கெல்லாம் ஒரு களங்கம் மந்திரம் விடக்கூடாது என்பதற்காக அதை கவனமாக அதில் செயல்பட வேண்டும் அந்த விடயத்தில் என்று அது அழகாக சொல்லியிருக்கிறார் என்பதை கூறிக்கொள்கிறேன் என அவர் அந்த காணொளியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர்களுடைய அந்த கருத்தை மதிக்க வேண்டும். கருத்தை நாங்கள் ஒரு பெரிய ஒரு கதையாக, பெரிய புத்திமதியாக எடுத்து அரசாங்கமும் அதை எடுத்து உண்மையில் தேரர்கள் சொல்கின்ற போது அரசு அதை செவிமடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையினால் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு உண்மையில் வர வேண்டும். இது அடிக்கடி தையட்டியில் போய் போராட்டங்கள், அதை நினைப்பூட்டுவதும் அதங்கே பிரச்சனைகள் உண்டாக்குவதுமான ஒரு பிரச்சனைகள் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் பெரிய பூதாகரமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால் இதை இத்துடன் தீர்த்துவிட வேண்டும். இவர் தேரருடைய காணொளியிலிருந்து அரசாங்கம் உண்மையில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு, இந்த தையட்டி விகாரையின் இடத்தை பற்றிய ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுக்கு இறைவனும் துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பின் முருகன். நன்றியுடன் உங்கள் முருகன்.